லைட்டா லைட் ஜாகிங். நான் அதான் வர்றேன். சிக்ஸ் ஓ கிளாக் நானுமே ஒரு 2 டிரான்சிஷன்ஸ் பண்ணிருந்தேன். நீங்க வந்தீங்கன்னா நீங்களே அழகா இருக்காரு. சொல்லுங்க ப்ரோ, இந்த ப்ரோ எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு ப்ரோ? உங்களுக்கு எப்படி தெரியுது? அழகா இருக்கீங்க. அழகா தான் இருக்கு. என்ன அதெல்லாம் ஒழுங்கா தான் செட் பண்ணாரு. இந்த வாங்கினதுக்கு முன்னாடி இதை வச்சு அடிச்சு விட்டாரு மொட்டை இறங்கிச்சு. நான் அதான் சொன்னேன் எல்லாம் செட் பண்ணிட்டு இப்போ இது இறக்கி விட்டியே எப்படி இருக்கும்? கரெக்டா வந்துட்டா நீ இறக்கி விட்ட சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரா? எல்லாமே சொல்லிட்டாரு. உட்காந்த உடனே அவங்களே ஓப்பன் பண்ணாங்களா? ஆமா ஆமா, அவங்க வந்து அவங்களே நைட் ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பையன் வேண்டாம். ஸோ அவங்க சொன்ன கிரைட்டீரியாலாம் அது நானே என்ன நினைச்சுக்கிட்டேன் செட் ஆகாது. ஒரு ஒர்க்ல ட்ரிபிள் ஸ்டார்ட் எனக்கு அவரு டீட்டெயிலா சொன்னாரு. டீடைல்ஸ்னா பாய்ஸ்க்கு தான் தெரியும், கேர்ள்ஸ்க்கு கேர்ள்ஸ் டீடைல்ஸ் வந்து நீங்க எங்க கட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், ஃப்ரீயா இருக்கீங்களா, நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு அண்ணா நகர் லிவிங் ரூம்ல மீட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் ப்ரப்போஸ் பண்ண தான் வரப்போறேன். பொண்ணு ரெடி, மாமி ரெடியா? ஓ ரெடி. இதுல மைக் இருக்குமா எல்லாம் பேசிடுவேன். நானே கட்டிக்கிட்டேன். ஜி வினுஷா தேவி என்கிற கன்னிகையை டி லிங்கேஸ்வரன் என்கிற வரனுக்கு பாணி கிரக விவாகம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் உறவினர்களால் பந்துக்கள் முன்னிலையில் இரு வீட்டாரும் ஏகோபித்து எழுதி கொடுத்த நிச்சயதார்த்த திருமண லக்ன பத்திரிகை தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்பட்டது. நான் கேட்டேன் அந்த போட்டோ பண்ணலாம் ப்ரோ, நாங்க ரெடி தான். நான் அப்படியே ஃப்ளோல இப்ப பண்ண சொன்னா பண்ணுவேன். திட்ட மாட்டாங்க. லைக் அவங்க கேரக்டர் வைஸா எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். லைக் எப்படி சொல்றது, the way she speak, like பெருசா ஏதோ ஒரு ப்ராப்ளம், நான்லாம் ஒரு ப்ராப்ளம்லாம் ரைஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் ஒரு மாதிரி இருக்கேன். பட் அவங்க வந்து பார்த்துக்கலாம், எல்லாம் ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆள் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் ஆகும்னு தோணும்.